பள்ளிக்கூடங்கள் அரசியல்வாதிகளை சிறப்பு விருந்தினர்களாக கூப்பிட்றாங்க. அதுவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சர்ச்சையான நிகழ்வுகள் வந்து கொண்டிருக்கும் போது கூட கூப்பிட்டு அது மிகப்பெரிய சர்ச்சை ஆகுது. நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அரசியல்வாதிகள் பள்ளிக்கூடங்களுக்கு போகக்கூடாது, அங்கே போய் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவருடைய பேச்சை இங்கே யாரும் மதிக்கிறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. நம்ம ஸ்ரீநாத், அதாவது மீன்வளத்துறை அமைச்சர் விஜய் சாரோட ஃப்ரெண்டு, ரீசெண்டாக ஒரு ஸ்கூலில் போயிட்டு அவர் பேசின பேச்சு இருக்க, முதல்ல அவர் ஒன்று போட்டார் பாருங்க, ஒரு குண்டை 220 பிள்ளைகள் தான் இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்ட்டாரு. அந்த மேடையில் இருந்த அந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் ஆடி போயிட்டாங்க. சார் 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 அப்படின்ட்டாங்க. 220 இல்லை 720 அப்படின்ட்டாங்க. சமாளிக்கிறாரு. 720 எஸ் 220, அதாவது ஆங்கிலத்தில் 720, தமிழில் அது வந்து 220 அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரில, அதை பாருங்கள். 220 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். 720 தானே, 720 அதான். அதுக்கப்புறம் பள்ளியில் பேசக்கூடாத அரசியலாக பேசுகிறாரு. அதாவது நம்ம சிஎம் சாரை பற்றி, அவர் நடித்த கடைசி படத்தை பற்றி பேசுகிறாரு. கடைசி படத்தை எல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் சட்டமன்றத்தில் நம்ம விஜய் சார் வந்து லைவ் பேசுகிறத நீங்கள் லைவில் பார்க்குறீங்க. ஜனநாயகன் படம், நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுடைய படத்தை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களோட ஜனநாயகனை நீங்க சட்டசபையில் லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன இதெல்லாம்? ஸ்கூலில் அரசியலை பேசக்கூடாது, அதுவும் சின்ன பிள்ளைங்கள்ட்ட அரசியலை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன அது இருக்குது? இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. சின்ன ஸ்கூலில் சின்ன பசங்கக்கிட்ட அரசியல் பேசக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் தெரியாமல் சரி அதுதான் வேண்டாம், அவங்க கட்சியில் இருக்க, அவங்க கூட இருக்க ஒரு அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஸ்கூலில் போய் அரசியல் பேசக்கூடாது, அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன பிறகு கூட சக அமைச்சர் போய் பள்ளிக்கூடத்தில் அரசியல் பேசியிருக்காரு, அதுவும் திரைப்படத்தை பற்றியும் பேசியிருக்காரு. இப்போ நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் என்ன செய்ய போகிறார்? அவர் மீது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறார்? பெற்றோர்களே, ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. இவங்க ஸ்கூலில் எல்லாம் போய் அரசியல் பேசுகிறாங்க, நீங்களும் வீட்டில் அரசியல் பேசுங்க, அரசியல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அரசியல்னு இப்போவே சின்ன பிள்ளைங்களை இறக்கி விட்டாங்கன்னா, படித்த மாநிலங்கள்னு சொல்கிற தமிழ்நாடு, டாப்பில் இருக்க தமிழ்நாடு அடுத்த தலைமுறைக்கு எங்கேயோ போயிடும். கவனமாயிருங்க, சிந்திங்க, செயல்படுங்க. நான் எல்லாம் வீட்டில் அந்த அரசியல் பேச்சு எடுத்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறேன். நீங்களும் ஆழமாக யோசித்து முடிவெடுங்க. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை உங்கள் கையிலையும் உங்கள் பிள்ளைகளோட கையிலையும் தான் இருக்குது. அரசியல்வாதிகள் இன்னைக்கு பேசுவாங்க, அவங்க இன்றைக்கி அரசியல்வாதி, நாளைக்கும் அரசியல்வாதி, நாளை கழிச்சு அரசியல்வாதி, அவங்க எல்லாம் அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் உங்கள் பிள்ளைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம், அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். நாளைக்கு என்ன ஒரு இது வந்தாலும் அவர்களுடைய படிப்பு அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும், ஒரு ஹெல்ப் பண்ணும், ஃபியூச்சருக்கு அவங்களுக்கு நிறைய உதவியாக இருக்கும். பார்த்து யோசித்து முடிவெடுங்க. அவ்வளோதான்.